பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஆனால் ஹஜ்ஜுக்கு செல்பவர்கள் ரப்பினுடைய குழுவினர்கள், இவர்கள் ரப்பினுடைய பட்டாளம் இவர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஹஜ்ஜத்தும் மப்ரூரா லைஸ லஹு ஜஸாஉன் இல்லல் ஜன்னah. மப்ரூரான ஹஜ்ஜுக்கு ஆக சிறந்த கூலி, ஆக சிறந்த கூலி ரப்பினால் உருவாக்கப்பட்ட புனிதமான அந்த சொர்க்கத்தை கொடுப்பதை தவிர வேறு என்ன கூலி கொடுக்க முடியும்? ஆக சிறந்த கூலி அல்லாஹ் கொடுக்கிறான் என்று கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அது மாத்திரமல்ல, இந்த உலகத்தில் ஹாஜிகளுக்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த ஒரு துஆ இருக்குது, சாதாரணமான ஒரு துஆ. அல்லாஹும்ம இக்ஃபிர் லில் ஹாஜ் வலிமன் இஸ்தக்ஃபர லஹுல் ஹாஜ். யா அல்லாஹ், ஹாஜிகளுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்தருள். அவர்கள் யாருக்காவது துஆ செய்தால் அவங்களுடைய பாவத்தை மன்னிச்சிருன்னு கேட்டான். அந்த புனிதமான ஹஜ்ஜுக்கு செல்பவர்களுடைய மகத்துவம் என்ன? இஹ்லாஸாக, ரப்பின் பொருத்தத்திற்காக, அல்லாஹ்வை நோக்கமாக கொண்டு ஹஜ் செய்தால் கிடைக்கக்கூடிய பலன்கள் சாதாரணமானது. எல்லா பாவம் மன்னிக்கப்படும். ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அன்று பிறந்த பாலகன் போல் உலகத்தில் அப்படி பாவம் மன்னிக்கப்படக்கூடிய வேற அமலே கிடையாது. ஒரு அமலே அல்லாஹ் அப்படி வைக்கவே இல்லை. அரஃபாவில் நின்று கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய துஆ செய்தான். தஅன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ யௌமி அரஃபா லி உம்மதி. அவர்கள் செய்த அதிகமான துஆ இந்த உம்மத்துக்கு தான் செய்தார். அந்த துஆவில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி ஒரு துஆ செய்தாங்க, யா அல்லாஹ், புனிதமான இந்த அரஃபாவுடைய பெருவிளைக்கு உன்னுடைய அடியார்களில் யாராவது வந்து நின்று என் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று அவர்கள் உன்னிடத்தில் கேட்டால், கதறினார், நீ மன்னிக்கணும்னு சொன்னான், நீ மன்னிக்கணும்னு சொன்னாங்க. அல்லாஹ் சொன்னான், இந்த இடத்திற்கு வந்து நின்று என்னிடத்தில் மன்னிப்பு கேட்டால் மன்னிக்கிறேன். ஆனால் அவர்கள் வேறு யாருக்காவது கெடுதல் செய்திருந்தால் அவர்கள் மன்னிக்காமல் நான் எப்படி மன்னிக்க என்று அல்லாஹ் கேட்டான். ஆனால் கருணையை உருவான அந்த காருண்ய வள்ளல் சய்யிதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யா அல்லாஹ், இவர் யாருக்காவது அநியாயம் செய்திருந்தா உன்புறத்திலிருந்து அவருக்கு ஏதாவது சன்மானத்தை கொடுத்து விட்டு இவரை மன்னிச்சிருப்பேன். அந்த உள்ளம் அந்த ரவுஃபுர் ரஹீமுக்கு தான் வரும். அந்த உள்ளம் அந்த காருண்ய உள்ளத்திற்கு தான் வரும். அல்லாஹ் தஆலா அந்த துஆவையும் முஸ்தலிஃபாவில் வைத்து கபூல் செய்தான் என்று வருகிறது. அருமையானவர்களே, எனவே உலகத்தில் அன்று பிறந்த பாலகன் போல் இதை விட ஒரு பரிசுத்தத்திற்கு உதாரணம் சொல்ல முடியாது. என்ன எண்ணங்கள் இருக்கும் பிள்ளைகளுக்கு, என்ன பாவங்கள் இருக்கும் பிறந்த பிள்ளைக்கு. பாலகன் போல் அல்லாஹ் தஆலா மாற்றி விடுகிறான் என்று கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காமிச்சாங்க. தவாஃப் ஒவ்வொன்றிலேயும் பல நுட்பங்களை அல்லாஹ் வைத்திருக்கிறான். ஸல்லல்லாஹு சொன்னாங்க, லவ்லம் யதுஃப் அஹதும் மினன் நாஸி ஹாதல் பைத். இந்த பைத்துல்லாஹ்வை தவாஃப் செய்வதற்கு யாரும் இல்லை என்றால் பரதான தொழுகைகள் நடக்கும் நேரம் தவிர தவாஃப் நடந்துகிட்டே தான் இருக்கும். தவாஃப் எப்பொழுதுமே நிற்காது. தராவி கூட தள்ளி தான் தொழுவாங்க, ஆனா தவாஃப் நடந்து கொண்டே இருக்கும். தவாஃப் நிற்காது, நடந்து கொண்டே இருக்கும். தவாஃப் செய்வதற்கு யாரும் இல்லை என்று சொன்னால் லா அத்பக அல்லாஹு ஸமா அலல் அர்த், வானத்தையும் பூமியையும் அல்லாஹ் தஆலா ஒன்று சேர்த்து விடுவான், அதோடு உலகம் முடிந்து விடும் என்று சொன்னார். கஅபா இருப்பதற்கும் தவாஃப் நிலைப்பதற்கும் இந்த உலகம் இருப்பது ஒரு காரணம். அதனால்தான் உலகம் நிலைக்கிறது என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள் என்று சொன்னா அது எவ்வளவு பாக்கியமானது என்பதை அருமக்களே, கண்ணியமானவர்களை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். ரப்பினுடைய ஆசார்களை நாம் விளங்குவதற்கு, அத்தாட்சிகளை புரிவதற்கு இன்பத்தோடும் பேரின்பத்தோடு செல்ல வேண்டிய புனிதமான பயணம் தான் ஹஜ்ஜினுடைய பயணம். அதற்காக முயற்சிக்கணும், அதற்காக ஆசைப்படணும், அதற்காக வேண்டியுள்ள முயற்சிகளை செய்தோம் என்று சொன்னால் வெறும் வசதியை கொண்டு மாத்திரமல்ல, எத்தனையோ சாதாரணமான மக்கள், எத்தனையோ சாதாரணமானவர்கள் புனிதமான அந்த ஹஜ்ஜிலே பாக்கியத்தோடு ஹஜ் செய்யக்கூடிய நிலையையும் பார்க்கிறோம். எத்தனையோ வசதி படைத்தவர்களுக்கு அந்த வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறதையும் பார்க்கிறோம். அதனால் அது தேட்டத்தையும் அன்பையும் கொண்ட உள்ள ஒரு சன்மானம் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். அல்லாஹு தஆலா புனிதமான அரஃபாவினுடைய பெருவழியிலே ஒன்று சேர்ந்து நின்று ரப்பிடத்தில் துஆ செய். அன்று பிறந்த பாலகன் போல் ஆகக்கூடிய அல்லாஹ்வுடைய ரசூலின் அருள் வாக்கிற்கு சொந்தக்காரர்களாக அல்லாஹ் நம் எல்லோருக்கும் அந்த நசீபை தந்தருள்வானாக.